வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. இன்னைக்கு கேமிங் உலகத்தையே கட்டி ஆளுற சோனி பிளே ஸ்டேஷன் உருவானதற்கான காரணமே 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு துரோகம் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம சின்ன வயசுல டிவியில மேரியோ கேம் விளையாடும் போது வர்ற அந்த சின்ன சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு மாபெரும் துரோகமும் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உருவான ஒரு பழிவாங்கல் கதையும் ஒளிஞ்சிருக்கு. நம்மோட ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் உழைப்பையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைப்போம். ஆனா உலகமே வேடிக்கை பார்க்கிற ஒரு மேடையில நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிற அதே ஆளு இன்னொரு கையால நம்ம முதுகுலையே குத்துறப்ப எப்படி இருக்கும்? அந்த ஒரு செகண்ட்ல வர்ற வலி இருக்கே, அது உங்களை ஒண்ணு மொத்தமா அழிச்சிரும், இல்லன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வைக்கும். இது வெறும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட பிசினஸ் கதை மட்டும் கிடையாது. இது ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடம். கேமிங் வரலாற்றுல மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1980 காலகட்டம். எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல ஜப்பான் கொடிக்கட்டி பறக்குது. அப்ப உலகத்துல வீடியோ கேம் துறைக்கு ஒரே ஒரு ராஜா தான், அது நிண்டெண்டோ. டிவியில ஒரு பிளாஸ்டிக் கேசட்டை சொருகிட்டு சூப்பர் மாரியோ காயின் பிடிச்சிட்டு ஓடுறதா இருக்கட்டும், கையில ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு டிவில பாக்குற வாத்த சுடுற டக் அண்ட் கேமா இருக்கட்டும், இல்ல டாங்கி கேங் கேமா இருக்கட்டும், நம்ம 90s கிட்ஸோட குழந்தை பருவத்தை கட்டி போட்டது இந்த கம்பெனி தான். வீடியோ கேமிங் துறையில நிண்டெண்டோ சொல்றதுதான் திட்டம், அவங்க போடுறதுதான் சட்டம். நிண்டெண்டோக்கு கேம் தயாரிச்சு கொடுக்க பல கம்பெனிகள் இருந்தாங்க. அவங்களோட கேம நிண்டெண்டோ நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு ராயல்டி ஷேர் வாங்கிக்குவாங்க. ஆனா நிண்டெண்டோக்கு கேம் தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி தான் கேம் இருக்கணும், அதுக்கு அவங்களே தான் விலை நிர்ணயம் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்கு நிண்டெண்டோ நிறுவனம் கையாண்டுச்சு. அதே ஜப்பான்ல டிவி வாக்மேன் ஆடியோ வீடியோ உலகத்துல நம்பர் 1 இடத்துல இருந்தது சோனி. ஆனா அவங்களுக்கு இந்த வீடியோ கேம் மேல எந்த மரியாதையும் இல்ல. அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற பொம்மை, நமக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. ஆனா சோனி கம்பெனிக்குள்ள இருந்த ஒரு புத்திசாலி இந்த கேமிங் தான் எதிர்காலம் அப்படின்னு நம்பினாரு. அவரோட பேரு கென் குட்டராகி. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த குட்டராகி ஒரு காட்சியை கண்டு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட சின்ன மகள் டிவி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நிண்டெண்டோவோட கேம விளையாடிக்கிட்டு இருந்தா. அவளோட உலகமே அந்த டிவி பெட்டிக்குள்ள தான் இருந்துச்சு. குட்டராகிக்கு அதுல தெரிஞ்சது அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான எதிர்காலம். குட்டராகி அவள் விளையாடுறத ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோனி கம்பெனில ஆடியோ இன்ஜினியர் ஆன அவருக்கு அந்த கேம்ல இருந்து வர்ற சத்தம் ரொம்ப மோசமா ஒரு தகர டப்பா சத்தம் மாதிரி கேட்டுச்சு. உலகத்துக்கே ஆடியோ சாதனங்களை விக்கிற சோனில நான் வேலை செய்யறேன், ஆனா என்னோட மகளோ இவ்வளவு மோசமான சத்தத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாளே அப்படின்னு யோசிச்சாரு. உடனே அவர் ஒரு அதிரடி முடிவெடுத்தாரு. ஒரு சாதாரண முடிவில்ல, தன்னோட தலையையே அடகு வைக்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க். நேரா நிண்டெண்டோ கம்பெனியை ரகசியமா தொடர்பு கொண்டாரு. உங்க அடுத்த மிஷினுக்கு உலகத்தையே மிரள வைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் சிப்பை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு வழிய போய் வாய்ப்பு கேட்டாரு. நிண்டெண்டோவும் ஓகே சொன்னாங்க. ஆனா இத சோனி கம்பெனிக்கு தெரியாம பண்ணணும். ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா பாராட்டுவாங்களா என்ன? வேலையை விட்டு அப்பவே தூக்கிடுவாங்க. பகல்ல சோனி கம்பெனில ஒரு நேர்மையான இன்ஜினியர், ராத்திரியில யாருக்கும் தெரியாம நிண்டெண்டோவுக்காக வேலை செய்யற ஒரு ரகசிய ஏஜென்ட். இப்படி ராத்திரி பகலா முழிச்சிருந்து SPC 700 அப்படிங்கிற ஒரு சூப்பர் சவுண்ட் சிப்பை டிசைன் பண்ணாரு. கிட்டத்தட்ட வேலை முடிகிற ஸ்டேஜ். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு கம்பெனிக்கு தெரியாம அந்த கம்பெனியோட லேப்லயே இன்னொரு கம்பெனிக்கு வேலை செஞ்சா எவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? இந்த விஷயம் சோனி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதும் பெரிய பூகம்பமே வெடிச்சது. சோனி போர்டு மீட்டிங்ல ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிற மாதிரி குட்டராகி நிக்கிறாரு. சுத்தி இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இவன் ஒரு துரோகி, இவனை உடனே வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த மீட்டிங் ஹால்ல ஒருத்தர் மட்டும் அமைதியா இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்தான் சோனியோட CEO நோரியோ ஓகா. ஓகா ஒரு சாதாரண பிசினஸ் மேன் கிடையாது. அவர் அடிப்படையில ஒரு மிக சிறந்த இசைக்கலைஞர். ஒரு சவுண்ட் எப்படி துல்லியமா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அத்துப்படி. எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தப்ப ஓகா மெதுவா எழுந்து வந்து குட்டராகி ரகசியமா செஞ்ச அந்த சவுண்ட் சிப்பை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதுல இருந்து வந்த அந்த துல்லியமான இசை ஓகாவை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. மத்த அதிகாரிகளுக்கு இது வெறும் பிளாஸ்டிக் பொம்மையில இருந்து வர்ற சத்தம், ஆனா ஓகாவுக்கு அது எதிர்காலத்தோட சத்தம். மீட்டிங் ஹால்ல ஒரே நிசப்தம். ஓகா எல்லாரையுமே பார்த்து சொன்னாரு, இவர் கம்பெனி ரூல்ஸ் மீறி ரகசியமா வேலை செஞ்சது தப்புதான், ஆனா அவர் செஞ்சிருக்கிற இந்த சிப் ஒரு சாதாரண வேலை இல்ல, இது ஒரு இன்ஜினியரிங் மேஜிக். உலகம் முழுக்க கேமிங் துறை அசுர வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. நாம இன்னும் இது வெறும் பொம்மை அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி இருந்தா எதிர்காலத்துல நாம தான் முட்டாளா நிப்போம். அடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான் ஒட்டுமொத்த கேமிங் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்திச்சு. குட்டராகிய யாரும் வேலையை விட்டு தூக்க கூடாது, அவர் ஆரம்பிச்ச இந்த வேலையை அவரே முடிக்கட்டும். ஆனா இது இனிமே ரகசியமா நடக்காது, ஒரு அதிகாரப்பூர்வமான சோனி ப்ராஜெக்டா நடக்கும். நிண்டெண்டோவுக்கு நாம சிப் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு. CEO ஓகா சம்மதம் சொன்னது குட்டராகி டிசைன் பண்ண அந்த SPC 700 சவுண்ட் சிப் நிண்டெண்டோவோட புதிய மிஷின்ல சூப்பர் NESல பொருத்தப்பட்டு வெளியில வருது. குட்டராகியோட அந்த சின்ன ரகசிய வேலை, CEO ஓகோவோட அந்த அதிரடியான முடிவு, இதனால ஒரு பிரம்மாண்டமான நிண்டெண்டோ சோனி கூட்டணி அது உருவெடுத்துச்சு. அந்த மெஷின்ல கேம் விளையாடுறப்ப அது வரைக்கும் கீச் மூச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம் இப்ப தியேட்டர் எஃபெக்ட்ல அதிர ஆரம்பிக்குது. நிண்டெண்டோ தலைவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே இந்த சோனிக்காரங்க ஆடியோவுல இவ்வளவு கில்லாடியா இருக்காங்களே அப்படின்னு சோனி மேல நிண்டெண்டோவுக்கு ஒரு மரியாதையே உருவாகுது. 1982 சோனி நிறுவனமும் பிலிப்ஸ் நிறுவனமும் சேர்ந்து CD மற்றும் CD டிரைவ் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்த
அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு சிடில 650 MB வரை தகவல்களை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு பிரமிப்பான விஷயம். இந்த சிடி டெக்னாலஜியோட மாற்றம் நிண்டெண்டோவுக்கும் சிடி டெக்னாலஜிக்கு மாறணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஏன்னா வீடியோ கேம் கேசட்ல அதிகபட்சமா 64 MB வரைக்கும் தான் சேமிக்க முடியும். சிடினா இன்னும் நிறைய கேம்களை சேமிக்கலாம், இன்னும் நிறைய கேம்களை விற்கலாம். ஆனா அவங்களுக்கு சிடியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப யார உதவிக்கு கூப்பிடுவாங்க? ஏற்கனவே தங்களுக்கு சவுண்ட் சிப் செஞ்சு கொடுத்து அசத்தன சிடி டெக்னாலஜி உலகத்துக்கே ராஜாவா இருக்கிற அதே சோனி கம்பெனியை தான் மறுபடியும் கூப்பிடுறாங்க. நிண்டெண்டோ நேரா சோனி கிட்ட வந்தாங்க. எங்களுக்கு ஹைபிரிட் மாடல் கேமிங் கன்சோல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சோனி நிறுவனத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். சோனி முழு வீச்சில் அந்த கேமிங் மிஷினை உருவாக்குற வேலையில இறங்குது. அப்படி நிண்டெண்டோவுக்காக சோனி டிசைன் பண்ண அந்த புதிய கேமிங் மிஷின் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வச்ச செல்ல பேரு தான் பிளே ஸ்டேஷன். மேல பார்த்தா நம்ம வழக்கமா நிண்டெண்டோ கேசட் சொருகிற அதே பிளாஸ்டிக் ஸ்லாட் இருக்கும். அப்படியே அதுக்கும் கீழே பார்த்தா சோனியோட அதிநவீன சிடி போடுற டிரைவ் இருக்கும். அதாவது கேசட் சிடி ரெண்டுமே ஒரே மெஷின்ல இயங்குற மாதிரி ஒரு ஹைபிரிட் டிசைன். இப்ப அத சந்தைக்கு கொண்டு வரும் நாள் வந்துச்சு. ஜூன் 1991 சிகாகோ நகரம் அமெரிக்காவே திருவிழா கோலத்துல இருக்கு. சம்மர் CES கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட மிகப்பெரிய சென்டர் ஸ்டேஜ். அன்னைக்கு மேடையில கம்பீரமா ஏறாரு சோனி அதிகாரி. உலகை ஆள போற ரெண்டு ஜாம்பவான்கள் இணையிறாங்க. கேமிங் உலகின் ராஜா நிண்டெண்டோவும் டெக்னாலஜி உலகின் முடிசூடா மன்னன் சோனியும் இணைந்து உருவாக்கும் ஹைபிரிட் மிஷின் இதோ பிளே ஸ்டேஷன் அப்படின்னு பெருமையா அறிவிக்க ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்னு கைத்தட்டுது. கேமிங் உலகத்தோட தலையெழுத்து இன்னையோட மாறப்போகுது அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் பரபரப்பா செய்தி வெளியிடுது. ஆனா இந்த கொண்டாட்டம் எல்லாம் வெறும் 24 மணி நேரம் தான் நீடிக்கும் அப்படின்னு சோனிக்கு அப்ப தெரியாது. அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போகலாம். இந்த அறிவிப்பு வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல நிண்டெண்டோவோட ஹெட் ஆபீஸ். அங்க கேமிங் உலகத்தின் காட்ஃபாதர் நிண்டெண்டோ தலைவர் ஹிரோஷி யாமௌச்சி சோனி கூட போட்ட அந்த பழைய ஒப்பந்த பேப்பரை மறுபடியும் எடுத்து படிக்கிறாரு. படிக்க அவர் கண்ணெல்லாம் சிவப்பாகுது. மூளைக்குள்ள அபாய சங்கு ஒலிக்குது. சோனி அந்த அக்ரிமெண்ட்ல ரொம்ப தந்திரமா ஒரு செக் வச்சிருந்தாங்க. அதாவது அந்த பிளே ஸ்டேஷன் மெஷின்ல கேசட் போட்டு விளையாடினா அதோட லாபம் சோனிக்கும் நிண்டெண்டோவுக்கும் சரிபாதியா போகும். ஆனா அந்த மெஷின்ல ஓடுற சிடி கேம்கள் அதன் மூலமா கிடைக்கிற கோடிக்கணக்கான ராயல்டி லாபம், லைசென்ஸ் உரிமை எல்லாமே முழுசா சோனியோட பாக்கெட்டுக்கு மட்டும் தான் போகும். நிண்டெண்டோவுக்கு அதுல ஒரு பைசா கூட கிடைக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிடி கேம் மட்டும் விளையாடினா அது சோனிக்கு மட்டும் தான் லாபம். கேமிங் கன்சோல் மெஷினை நிண்டெண்டோவோட பேரை வச்சு வித்துட்டு பின்வாசல் வழியா கேம் சாம்ராஜ்யத்தோட மொத்த கண்ட்ரோலையும் சோனி தன்னோட கைக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு அப்படிங்கிற கசப்பான உண்மை யாமௌச்சிக்கு புரியுது. எவனோ ஒரு ஆடியோ கம்பெனிக்காரன் என்னோட சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே வந்து என்கிட்டயே கேம் விளையாடுறானா? யாமாச்சியோட ஈகோ விஸ்வரூபம் எடுக்குது. ஒரு போன் கால் போகுது. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றது மட்டும் அவரோட நோக்கம் இல்ல. சோனிய உலகமே பார்க்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. உலகத்தோட எலக்ட்ரானிக்ஸ் திருவிழா மேடையில சோனி பேசிட்டு போன அடுத்த நாள் காலை நேத்து கைத்தட்டல் மலை பொழிஞ்ச அதே CES மேடை. சோனி அதிகாரிகள் எல்லாம் பெருமிதமா முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க. மேடையில நிண்டெண்டோ அதிகாரி ஹோவர்ட் லிங்கன் மைக்க பிடிக்கிறாரு. நாங்க சோனியை கலட்டி விட்டுட்டோம். எங்களோட அடுத்த சிடி மிஷினை உலக மார்க்கெட்ல சோனியோட கடுமையான தொழில்முறை போட்டியாளனா இருக்கிற பிலிப்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து உருவாக்க போறோம் அப்படின்னு ஒரு அணுகுண்ட வீசினாரு. அரங்கமே அப்படியே உறைஞ்சு போகுது. நேத்து உலகத்தோட உச்சியில இருந்த சோனி இன்னைக்கு அதே மேடையில நிக்க வச்சு அவமானப்படுத்தப்படுது. இது சாதாரண பிசினஸ் முடிவு இல்ல. கார்ப்பரேட் வரலாற்றிலேயே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட முதுகுல குத்துன நம்பிக்கை துரோகம். அந்த வினாடி அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருந்த குட்டராகியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட சொந்த கம்பெனிக்கு தெரியாம ராத்திரி பகலா தூங்காம தன்னோட கெரியரையே பணைய வச்சு எந்த நிண்டெண்டோவுக்காக விசுவாசமா உழைச்சாரோ அதே நிண்டெண்டோ இன்னைக்கு அவர் முகத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி இந்த துரோகத்தை செஞ்சிருச்சு. தன்னோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி அவர் உருவாக்கின அந்த பிளே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட உலகமே வேடிக்கை பார்க்கிற மேடையில தூக்கி எறிஞ்சாங்க. யாமௌச்சிக்கு ஒப்பந்தத்துல பிரச்சனைனா சோனி கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கலாம், இல்ல அக்ரிமெண்டே கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் தேர்ந்தெடுத்தது புது மேடை அவமானம். தலை குனிஞ்சி ஜப்பானுக்கு திரும்புறாங்க சோனி மேனேஜ்மெண்ட் டீம். இனிமே இந்த கேமிங் பிளாஸ்டிக் பொம்மை சவகாசமே நமக்கு கூடாது. இந்த ப்ராஜெக்ட இதோட குழி தோண்டி புதைங்க அப்படின்னு சோனி போர்டு மீட்டிங்ல ஒட்டுமொத்தமா முடிவெடுக்கிறாங்க. ஆனா குட்டராகி மட்டும் CEO ஓக முன்னாடி போய் மேஜையை தட்டி கத்துறாரு. நம்ம இந்த துரோகத்தை அப்படியே ஏத்துக்க போறோமா, இல்ல நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்ட போறோமா? உலகமே நம்மள பார்த்து சிரிக்குது. அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அவங்கள விட ஒரு சிறந்த கேமிங் கன்சோலை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வெறியோட பேசினாரு. அந்த கோபம் சோனியை உசுப்பி விட்டுச்சு. சரி நீ செஞ்சு காட்டு குட்டராகி அப்படின்னு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு சோனி CEO. பழிவாங்கும் படலம் ஆரம்பமாச்சு. ஒரு மனுஷனுக்கு நிஜமான வெறி எப்போ வரும் தெரியுமா? தான் உசுர கொடுத்து நம்பின ஒருத்தன் ஊரு உலகமே பாக்குற மாதிரி அவமானப்படுத்துறப்ப அந்த அவமானத்துல இருந்து வர்ற வழி இருக்கே அது சாதாரணமானதல்ல. அந்த வழியை கோபமா மாத்தினா நாமளே அழிஞ்சு போயிடுவோம். ஆனா அதை வைராகியமா மாத்தினா ஒரு சரித்திரத்தையே படைக்கலாம். கென் குட்டராகி அந்த அவமானத்தை தன்னோட அடுத்த வெற்றிக்கான எரிபொருளா மாத்தினாரு. ஆனா சோனி கம்பெனிக்குள்ளேயே அவருக்கு பெரிய ஆதரவு இல்ல. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில CEO ஓகே சொன்னாலும் உள்ள இருக்கிற மத்த சீனியர் அதிகாரிகளுக்கு ஈகோ இருக்குமே. எங்களுக்கு தான் இந்த பொம்மை கேம்கள் வேணாம் அப்படின்னு சொல்றோமே, என்ன சொல்ல கேட்காம பண்றான் அப்படின்னு அவர் தூக்கி சோனி மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஓரமான கிளை நிறுவன பில்டிங்ல உட்கார வச்சாங்க. ஆனா குட்டராகி அதை ஒரு தண்டனையா
வேதனையா நினைக்கல, தவம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நினைச்சாரு. ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சாரு. நம்மள யார் ஏமாத்தினாங்களோ, யார் நம்மள பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே பிரம்மாண்டமா எழுந்து நிக்கணும். நீ என்ன புதைக்கலாம் அப்படின்னு நினைச்ச, ஆனா நீ வெட்டினது என்னோட குழி இல்ல, என்னோட அஸ்திவாரம் அப்படின்னு நிண்டெண்டோவுக்கு நிரூபிக்க குட்டராகி துடிச்சாரு. அந்த காலகட்டத்துல நிண்டெண்டோ வெறும் ஒரு கம்பெனி கிடையாது, அது ஒரு சர்வாதிகார சாம்ராஜ்யம். இந்த ராணுவ ஆட்சியில கேம் கம்பெனிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்துக்காக காத்திருந்த குட்டராகி இந்த அதிருப்திய தன்னோட ஆயுதமா மாத்தினாரு. நேரா அந்த டெவலப்பர்கள் கிட்ட போனாரு. நிண்டெண்டோ உங்களை அடிமையா வச்சிருக்கு, நாங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் தர்றோம், தடைய உடைங்க அப்படின்னு சொன்னாரு. எங்களோட சிடி டெக்னாலஜில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரம்மாண்டமான 3D கிராபிக்ஸ் கேம்களை உருவாக்குங்க, செலவும் கம்மி லாபமும் அதிகம், எங்க கூட கை கோர்க்கறீங்களா அப்படின்னு ஒரு புரட்சி படையை உருவாக்குனாரு. அவ்வளவுதான். அது வரைக்கும் நிண்டெண்டோ சாம்ராஜ்யத்தோட ஆணிவேரா இருந்த நாங்கோ, கொனாமி, குறிப்பா ஃபைனல் ஃபேண்டசி கேமை உருவாக்கின ஸ்கொயர், இந்த மாதிரியான ஜாம்பவான் கம்பெனிகள் எல்லாம் நிண்டெண்டோவை தூக்கி வீசிட்டு சோனியோட பிளே ஸ்டேஷன் பின்னாடி வந்து நின்னாங்க. நிண்டெண்டோவுக்கு இது தலையில விழுந்த பெரிய இடி. பிளே ஸ்டேஷன் மெஷின் மக்கள் கைக்கு வர்றதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே தன்னோட சிடி டெக்னாலஜில இயங்குற டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிற பிரத்யேக கேம் உருவாக்குற மெஷின்களை ரகசியமா அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்தாரு குட்டராகி. அந்த டெஸ்டிங் மிஷினை பயன்படுத்தி பார்த்ததும் கேம் டெவலப்பர்களுக்கு தலைக்கால் புரியல. அந்த 3D கிராபிக்ஸோட பவர் அவங்கள மிரள வச்சது. அடப்பாவிகளா, நம்ம இத்தனை வருஷமா நிண்டெண்டோவோட ஜீல இருந்திருக்கோம், சுதந்திரம்னா என்னன்னு சோனி தான் நமக்கு காட்டுது அப்படின்னு உணர்ந்தாங்க. 3 வருஷ கடின உழைப்பு, மேடையில நடந்த அசிங்கம், துரோகம், இதுக்கெல்லாம் வட்டியும் முதலமா பதில் சொல்ற நாள் வந்துச்சு. 1995 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம். கேமிங் உலகின் முதல் மாபெரும் திருவிழாவான E3 மாநாடு, எலக்ட்ரானிக் என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்போ. முதல்ல மேடைக்கு வந்த கேமிங் உலகத்துல வளர்ந்து வர்ற செகா நிறுவனம் ஒரு பெரிய பில்டப்ப கொடுத்து தங்களோட புதிய கேமிங் கன்சோலோட விலை $399 அப்படின்னு அறிவிச்சாங்க. அடுத்து மேடைக்கு வர்ற சோனி அதிகாரி ஸ்டீவ் ரேஸ் கையில எந்த பேப்பரும் இல்ல, பெரிய ஸ்பீச் எதுவும் இல்ல, நேர மைக் முன்னாடி வந்து ஒட்டுமொத்த அரங்கத்தையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எங்களோட PS1 விலை $299. மைக் டிராப். அரங்கம் அதிரும் அளவுக்கு கைத்தட்டல். செகாவை விட $100 குறைவா அறிவிச்சு சோனி அன்னைக்கே கேமிங் மார்க்கெட்டை தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட அவமானம் இப்போ அதே மாதிரி ஒரு மேடையில துடை தெரியப்பட்டுச்சு. சரி, இந்த 4 வருஷத்துல நிண்டெண்டோ என்ன ஆச்சு? சோனியோட முதுகுல குத்திட்டு பிலிப்ஸ் கம்பெனி கூட கை கோர்த்தாங்களே, அந்த கூட்டணி கேமிங் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய காமெடியா ஆகி போச்சு. பிலிப்ஸ் கம்பெனி பிலிப்ஸ் CDI அப்படின்னு ஒரு கேமிங் கன்சோல் மெஷினை ரிலீஸ் பண்ணாங்க. அதோட விலை என்ன தெரியுமா? விழிப்புதுங்கிற மாதிரி $700. ஒரு வீடியோ கேம் விளையாட எவனாவது இவ்வளவு காசு கொடுப்பானா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கல. மெஷின்கள் விக்காம குடோன்ல தூசி படிஞ்சு கடந்துச்சு. அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய துயரம் என்னன்னா நிண்டெண்டோ தன்னோட உசுரா நினைக்கிற மேரியோ, ஜெல்டா இந்த கேரக்டர்களை பிலிப்ஸ் கிட்ட கொடுத்து சிடில கேம் பண்ண சொன்னாங்க. பிலிப்ஸ் கம்பெனி பண்ண அந்த கேம்கள் தான் உலக கேமிங் வரலாற்றிலேயே மிகவும் மோசமான கேம்கள் அப்படின்னு இப்பவும் யூடியூப்ல ட்ரோல் செய்யப்படுது. ஒரு பக்கம் பிலிப்ஸ் கூட்டணி படுதோல்வி, இன்னொரு பக்கம் நிண்டெண்டோவோட அடங்காத ஈகோ. உலகமே சிடி டெக்னாலஜிக்கு மாறிக்கிட்டு இருந்தப்போ நிண்டெண்டோ பல தோல்விகளை பார்த்துட்டும் நிண்டெண்டோ தலைவர் யாமௌச்சி தன்னோட பிடிவாதத்தை விடல. பிலிப்ஸ் கூட கூட்டணி சேர்ந்து தோல்விகளை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க சிடிக்கு மாற மாட்டோம், பழையபடி அந்த அதிக செலவு பிடிக்கிற கேசட் மூலமா தான் எங்க அடுத்த மிஷினை உருவாக்குவோம் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. தான் தோண்டின குழியில தானே விழுந்த கதையா நிண்டெண்டோவோட நிலைமை தலைகீழா மாறிச்சு. நிண்டெண்டோவோட இந்த ஈகோவாலையும் அவங்களோட சர்வாதிகார போக்காலையும் கடுப்பான அத்தனை கேம் கம்பெனிகளும் மொத்தமா நிண்டெண்டோவை அனாதையா விட்டுட்டு சோனியோட பிளே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு புது சாம்ராஜ்யத்தை நோக்கி ஓடி வந்தாங்க. கேமிங் உலகின் புது ராஜாவா சோனி முடிசூட்டிக்கிச்சு. ஒரு காலத்துல கேமிங் உலகத்தையே தன்னோட ஒற்றை விரலால ஆட்டி படைச்ச நிண்டெண்டோ தன்னோட அளவு கடந்த ஈகோவாலையும் செஞ்ச துரோகத்தாலையும் தன்னோட சாம்ராஜ்யத்தையே இழந்து நின்னது. ஆனா உலகமே பார்க்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன சோனி பழி வாங்குற வெறியோட எழுந்து வந்து பிளே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான புது சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிச்சு. கென் குட்டராகி அன்னைக்கு வச்ச அந்த ஆழமான அஸ்திவாரம் தான் இன்னைக்கு PS1, PS2 அப்படின்னு வளர்ந்து நிக்குது. உலகத்திலே அதிகம் விற்கப்பட்ட கேமிங் கன்சோல் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை பிளே ஸ்டேஷன் 2 படைச்சது. இது வெறும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட பிசினஸ் கதை மட்டும் கிடையாது, இது ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடம். நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டான், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு மூளையில முடங்கி அலாம அந்த வழியையே நம்ம வெற்றிக்கான ஆயுதமா மாத்தினா இந்த உலகமே நம்மள அண்ணாந்து பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு கென் குட்டராகியும் சோனியும் தான் ஆக சிறந்த உதாரணம். இன்னைக்கு நம்ம வீட்டு ஹால்ல நம்ம பிளே ஸ்டேஷன் வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தா அதுக்கு காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒற்றை துரோகமும் அதுல இருந்து பிறந்த வைராகியமும் தான் காரணம். வரலாறு வெறும் புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, நம்ம விளையாடுற ஒவ்வொரு கேமுக்கு பின்னாடியும் இருக்கு. கேமிங் மற்றும் டெக்னாலஜி உலகத்துல மறைக்கப்பட்ட இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான த்ரில்லர் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம வேதேஸ் XP சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட கேமிங் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.